வணக்கம் ரேகா மேம். வணக்கம். விஜயகாந்த் சாருடைய இறப்பு செய்தி எல்லாரையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. நீங்க அவர் கூட பகிர்ந்துக்க நினைக்கிற நினைவுகள்? அவர் கூட ஒரு 4-5 படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நல்ல ஒரு பிக் லெஜண்ட். அவரோட நடிக்க ஆரம்பிச்ச புதுமுக நடிகை தான். 1-2 படங்கள் நடிச்சு 3வது படமா 4வது படம் தான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு படம் நடிச்சேன். அப்புறமா மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். அப்புறம் நானும் ரம்யா கிருஷ்ணனும் தம்பி தங்க தம்பின்னு ஒரு படம். அப்புறம் எனக்கு ரொம்ப பேர் கொடுத்த படம் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். ரொம்ப சுஹாசினி மேடம் நானு ஆக்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்ல மனிதர். எல்லாரோடையும் பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருப்பாரு. எல்லாத்தையும் ரொம்ப கேர் எடுத்துப்பாரு. நல்ல ஒரு பர்சன். வந்து எல்லாரும் செக்யூர்டா இருக்காங்களா, எல்லாருக்கும் நல்லா கிடைச்சிச்சா, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நல்லா வாட்ச் பண்ணுவாரு. நல்லா ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்து அதிசயம் ஏற்பட்டிருக்கேன். அப்புறம் அவரு பாலிடிக்ஸ்ல போற டைம்ல நான் ரொம்ப வியந்திருக்கேன் அவரை பார்த்து. பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹெல்த் பார்க்காம விட்டுட்டாருன்னு சொல்லி இந்த 3 இயர்ஸா இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது இந்த 3 இயர்ஸா டிவில பாத்துட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு தவறிட்டாங்க. அவங்கள இழந்து வாழ்ற அவங்களுடைய சனுக்கும் அவங்களுடைய வைஃப்க்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், என்னுடைய பிரேயர். அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும். கடைசியா எப்ப பேசுனீங்க? இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரை பார்த்து. ஏதோ ஒரு ஈவெண்ட்ல நாங்க பார்த்ததோட சரி, அதுக்கப்புறமா பார்க்க முடியல. ஏன்னா ஒரு தடவை வந்து பாக்கணும் அப்படின்னு அவங்க மிஸ்ஸஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அவங்க சொல்றேம்மா அப்படின்னாங்க. அவருடைய கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இறப்புக்கு வர முடியல. என்னன்னா இப்ப நம்ம கேரளால வந்து பிருத்திவிராஜோட படம், நானு யோகி பாபு எல்லாம் இங்கதான் இருக்கோம். யோகி பாபு கூட இங்கதான் இருக்காரு. எல்லாரும் அவங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்கள்ல அவங்க பேஜ்ல போட்டுட்டு இருக்கோம். வர முடியல, இங்கிருந்து வர முடியலையே, பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குதான். புரியுது. எல்லாருமே வந்து இந்த ஷூட்டிங் அப்பெல்லாம் குறிப்பா பெண்களுடைய பாதுகாப்புல எவ்வளவு கவனமா இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அத பத்தி கேட்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காருல்ல, அதனால அவர் வந்து எல்லாருமே ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாரு. எல்லாருமே நல்லா கேர் எடுத்துப்பாரு. கேரிங்கா இருப்பாரு. இப்படி ஃபுல்லா அப்பெல்லாம் கேரவன் எல்லாம் இல்லைங்க. அப்போ வந்து எல்லாத்தையுமே அவரோட சுத்தி ஒரு ஃபைட் கும்பலே நிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸே நிப்பாங்க. ஒரு 20-30 பேர் அவரை சுத்தி எப்போதும் இருந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல படங்கள் பண்ணிருக்கேன், நல்ல பாட்டுகள் பண்ணிருக்கேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா ஹெல்த் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. நிச்சயமா நிச்சயமா. உங்க கூட அவரு பழகுற அந்த பாண்டிங் பத்தி மேம், ஏன்னா எந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பழகுவாரு உங்க கூட? ஃப்ரெண்ட்ஷிப்னு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து புதுசா வந்திருக்கேன்ல. அப்பெல்லாம் என்னுடைய படங்கள் எல்லாம் பண்ணும்போது அவர் பெரிய ஹீரோ. நாங்க அப்பதான் வந்துட்டு இருக்கோம். அப்ப எனக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பயம் இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன் நான் அவரை பார்த்தால. கொஞ்சம் நல்லா பழகுவாரு. என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அம்மா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா அப்படின்னு. அவ்வளவுதான். பெரிய பாண்டிங் சொல்ல முடியாது. அவருடைய உதவுற குணம் பத்தி எல்லாருமே அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க மேம். நீங்க பார்த்த வரைக்கும் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி பத்தி கேப்டனுடைய? இல்ல, அவரு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாரையும் அரேஞ்ச் பண்றதெல்லாம் பாத்திருக்கேன். அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்றத சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவ்வளவு கூட இருந்து பார்த்தது இல்லைல்ல. படங்கள் பண்ணதோட எனக்கும் அவங்களுக்குமான இது கனெக்ஷன் போயிடுது. இப்ப எல்லாருமே கேரவன் ஆனோன்னா இப்ப எல்லாரும் அவங்கவுங்க கேரவன்ல உட்காந்துக்கிறோம். ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம போயிடுச்சு இப்பெல்லாம். தேங்க்யூ மேம். இந்த உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல டைம் ஒதுக்கி கேப்டனுடைய ஷேர் பண்ணதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம்.